படித்தவரா? குரு மாதிரி இல்ல, எந்த படிப்பும் இல்லாதவர். அன்புடையர்களே, ரொம்ப தாழ்மையா சொல்றேன், பல்கலைக்கழகங்கள் தேவையில்லை. கல்லூரி, அதாவது கல்லூரி கொடுப்பது அறிவு, கர்த்தர் கொடுப்பது ஞானம். நம்புறீங்களா? கல்லூரி கொடுப்பது அறிவு. The world give the knowledge, but the God give the wisdom. தேவ கிருபை, ரொம்ப தாழ்மையா சொல்றேன், உலகத்தின் பல தேசங்களிலே பல முறை பேசும்போது பொதுவாக வெள்ளைக்காரங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அவங்க நம்ம பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, அவங்க தான் நமக்கு பிரசங்கம் பண்ணவங்க. நீங்கள் கூட ஒருத்தர் வந்திருப்பார், அமெரிக்கன், வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன். அவர் ஏன் பிரசங்கம் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னால், நாங்கள் தான் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம், நீங்கள் எப்படி எனக்கு பிரசங்கம் பண்ணலான்னு. ஆனால் அந்த மக்களையும், அதாவது 3 மணி நேரம் உட்கார வச்சு கர்த்தருடைய வார்த்தை கேட்க வைக்கிறது கர்த்தருடைய ஞானம். புரியுதா உங்களுக்கு? ஒன்று, when God calls you, He provides you. When God calls you, He equips you. தமிழில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை அழைப்பாரானால் அதற்குரிய திறமைகளை தந்துத்தான் அழைக்கிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். உலகம் திறமை உள்ள கொடுக்கிறது. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப எஃபிஷியன்ட் ஆட்கள் தான், ரொம்ப எஃபிஷியன்ட். அவங்களுக்கு முன்னால ஐ எம் நத்திங். என்ன காரணம் கேட்குறீங்களா? சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. என்ன பாஸ்டர் சாம்பல் அப்படி கோவமா பார்க்குறீங்க? நீங்களாம் ரொம்ப ஏபிள். இங்க இருக்க எல்லாமே ரொம்ப ஏபிள். அவர் சகல கலா வல்லவன். நிறைய இருக்கிறீங்க, ஆனால் அது அவசியம் இல்லைங்க. சொல்லுங்க அவைலபிலிட்டின்னு சொல்லுங்க, அர்ப்பணம் சொல்லுங்க எல்லாரும். அவைலபிலிட்டி, அதாவது இதோ அவன் சொன்னான் ஏசாயா, எஸ் லார்ட், அந்த இதோன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், உங்களை கர்த்தர் மிகப்பெரிய கூர்மையான ஆயுதமாய் மாற்றுவார். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நோ ஆர்குமெண்ட்ஸ். ஆண்டவருக்கு என் பலவீனமும் தெரியும், என் பலமும் தெரியும், என்னிடத்துல என்ன இருக்கிறது என்று தெரியும், என்ன இல்லை என்று தெரியும். அவர் சொல்லும் போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, அது அப்படியல்ல ஆண்டவர்னு சொல்லாதீங்க, எஸ் லார்ட்னு சொல்லுங்க. அவன் சொன்ன அப்படி அல்ல, நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படித்தான் சொல்லுங்களேன். ஹலோ, என்னையா நீங்க இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? மரியாதை இல்லை, அவ்வளவுதான். சரி, எனக்கு முதல்ல வாரியர். நம்பர் 2, வேர்ட், வார்த்தைகளை சுமக்கிறவன். எல்லாம் வாய்த்து சத்தமா சொல்லுங்க. என் அன்பு ஊழியர்களே, ரொம்ப தாழ்மை, எனக்கு ரொம்ப பெரிய பாரம் என்னன்னா, நான் நிறைய பாஸ்டோட பார்க்குறேன் இல்லையா, 70 இருந்து நான் பாஸ்டோட தான் பழகிறேன். 73 இருந்து பாஸ்டர் ஜேம்ஸ் பாலே சொல்லிட்டு போனாரு, எனக்கு வேலையே பாஸ்டர் துட்டு கொடுக்குற வேலை தான். அங்கே 3 ஸ்டீஃபன் இருந்தாங்க, அதில் எனக்கு துட்டு ஸ்டீஃபன். ஏன்னா பாஸ்டர்களை சப்போர்ட் பண்ணுறது, காசு சம்பளம் தரதான் என் வேலையே. ஸோ நான் பார்த்த ஒரு உண்மை என்னவென்றால், இன்றைய ஊழியர்களுக்கு வசனத்தாக ரொம்ப குறைவு. ஒரு சிலருக்கு இல்லைங்க. நல்ல உக்கிரானக்காரன் பழையவைகளையும் புதியவைகள் எடுத்துக் கொடுக்கிறான். மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒத்து வாக்கியங்கள் நல்ல